ஓகேம்மா, ரெடிம்மா. ஓகேம்மா, ரெடியாம்மா? Yes, sir. Yes, sir. Yes. ஓகேம்மா, பேசிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்டூடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆட்டத்துக்கு எப்படி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரியாம்மா? நம்ம எஸ்டே வந்து பீரியட் டேபிள் பத்தி பார்த்துருப்போம். ஸோ பீரியட் டேபிள் எத்தனை எலமெண்ட் இருக்கு, எத்தனை குரூப்ஸ் இருக்கு, எத்தனை பீரியட்ஸ் இருக்கு, குரூப் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம், எஸ்பிடிஎஃப்னு, எஸ்ல எத்தனை குரூப், பி எத்தனை குரூப், டி எத்தனை, எஃப்ல எத்தனை, அதுல என்னென்ன எலமெண்ட் இருக்கு, எந்த எலமெண்ட், எந்த குரூப், எந்த பீரியடு, இந்த எல்லா விஷயமே நம்ம சொன்னோம். கரெக்டாமா? ஓகே. இப்போ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னாக்கா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐ மீன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்மா. என்ன இது பார்க்க போறோம்? எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஐ மீன் எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ எலக்ட்ரான் அமைப்பு, இந்த எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு ஆட்டத்துக்கோ ஒரு எலமெண்ட்டுக்கோ எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லி தர போறோம். சரியாமா? எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். சரியா? எஸ். இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத்துக்கு முன்னாடி என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டால்ஸ்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கவனி, எலக்ட்ரான் அமைப்பு எழுத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்கு நம்ம சொல்றேன். ஸோ என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் கேட்டாக்கா, எஸ் ஆர்பிட்டாலு, பி ஆர்பிட்டாலு, டி ஆர்பிட்டாலு, எஃப் ஆர்பிட்டால். புரியுதா பாருங்க? எஸ் ஆர்பிட்டாலு, பி ஆர்பிட்டாலு, டி ஆர்பிட்டாலு, எஃப் ஆர்பிட்டால்மா. ஓகேவா? எஸ். இப்ப கவனிங்க, இந்த எஸ்னா வந்து எத்தனை ஆர்பிட்டாலு, பின்னா எத்தனை ஆர்பிட்டால் சொன்னாக்கா, எஸ்னா ஒரு ஆர்பிட்டால் படிச்சிருக்கீங்களா? எஸ் நோ? பின்னா 3 ஆர்பிட்டால்ஸ், 1 2 3. டினா 5 ஆர்பிட்டால்ஸ், 1 2 3 4 5. கரெக்டா? எஃப்னா 7 ஆர்பிட்டால்ஸ், 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டால்ஸ். புரியுதாமா? எஸ். இப்போ எஸ்ல இது நம்ம ஆர்பிட்டால்மா, எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படி சொன்னா, ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அப்ப எஸ்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால்னா அப்ப எத்தனை எலக்ட்ரான் போட முடியுங்க நான் சொல்றேன். 2 எலக்ட்ரான் போடலாம்னு சொல்றேன். 2 எலக்ட்ரான்ஸ் போடலாம். பி சொன்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸ் போடலாமா? 6 எலக்ட்ரான்ஸ் போடலாம். டி சொன்னாக்கா 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். எஃப் சொன்னாக்கா 14 14. electrons. ஓகே. இப்ப நான் சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, இந்த ஆர்பிட்டால்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படி கேட்டா, அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குமா. அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா கேட்டாக்கா, 2 × 2l + 1. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி 2l + 2 இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குமா. இங்க நல்லா கவனிச்சுங்க, எல் வேல்யூ
ஓகே, எல் வேல்யூ 0 1 2 3 0 1 2 3 சாரி. ஓகே, இப்போ 0 எல் வேல்யூ 0 சொன்னாக்கா என்ன ஆர்பிட்டல் கேட்டா இது எஸ் ஆர்பிட்டாலு, இது பி ஆர்பிட்டாலு, இது டி ஆர்பிட்டாலு, இது எஃப் ஆர்பிட்டாலு. புரியுதா பாருங்க, எல் வேல்யூ 0ன்னு சொன்னாக்கா எஸ் ஆர்பிட்டால் சொல்லணும், எல் வேல்யூ 1ன்னு சொன்னாக்கா பி ஆர்பிட்டால் சொல்லணும், எல் வேல்யூ 2ன்னு சொன்னாக்கா டி ஆர்பிட்டால், எல் வேல்யூ 3ன்னு சொன்னாக்கா எஃப் ஆர்பிட்டால். இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இந்த எல் வேல்யூ இருக்குல்லையுமா, அந்த இப்போ சப்போஸ் இப்போ நாம இந்த எழுதிக்கிற இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா சொன்னாக்கா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொல்லக்கூடிய ஃபார்முலாமா. அப்போ இந்த ஃபார்முலா என்ன சொன்னாக்கா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் எவ்வளோ சொல்லக்கூடிய ஃபார்முலா. புரியுதா பாருங்க, இது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஒன் செகண்ட், சாரி, இது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்குமா. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் சொன்னாக்கா எந்த ஃபார்முலா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னாக்கா எந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நல்லா கவனிமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆர்பிட்டால் போட்டுக்க இல்லையுமா, எல்லாருக்கும் தெரியுதாமா ஸ்க்ரீன்ல. எஸ், ஒரு ஆர்பிட்டால் போட்டுருக்கோம். எஸ், அப்போ அந்த ஒரு ஆர்பிட்டால் எப்படி சொல்லுங்க, இந்த ஃபார்முலா போடுங்க, 2 × 2l + 1 ஃபார்முலா போடுங்க. எல் வேல்யூ அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ எல் வேல்யூ 0ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, எல் வேல்யூ 0ன்னு சொன்னாக்கா அப்போ எத்தனை ஆர்பிட்டால் நம்பர் நம்ம பண்ணோம், எல் வேல்யூ 0 போட்டு ஆன்சர் பண்ண என்ன வரும், 2 × 2l வேல்யூ எவ்வளோ, இது 0வா + 1ஆ. எஸ், இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், இது 2 × இது 2 × 0 0 0 + 1 கரெக்டா, 0 + 1 1 1 × 2 எவ்வளோமா 2. எஸ் ஆர் நோ? Yes, sir. சார் ஒன் செகண்ட். அதே கவனிமா, அதே கவனி. இந்த 2l + 2 போடும் போது என்ன வருமா, சாரி, இது 2l ஒன் செகண்ட்மா, 2l + 1 பண்ணலாமா. இது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால், சாரி, இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், சாரி, எஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா, எஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எஸ், ஐ மீன் L = 0னா எஸ் ஆர்பிட்டால் இல்லையா, அப்போ எஸ் ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எத்தனை ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுங்க, 2 × 0வா + 1ஆ, 2 × 0 0, அப்போ 0 + 1 எவ்வளோப்பா 1, அப்போ ஒரு ஆர்பிட்டால் இருக்கு சொல்லணும். இது வந்து ஒரு ஆர்பிட்டால், இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், பி ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ண, நீங்க பி ஆர்பிட்டால் எத்தனை ஆர்பிட்டால் என்ன ஃபார்முலா, 2l + 1 ஃபார்முலா. அப்போ 2l + 1 போடுங்க. அப்போ பி ஆர்பிட்டால்னா எல் வேல்யூ எவ்வளோ 1 இல்லையம்மா, அப்போ 2 × 1 2, 2 + 1 3, 3 ஆர்பிட்டால் வந்துச்சா. கிளியர். Yes, sir. நெக்ஸ்ட் டி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் எத்தனை ஆர்பிட்டால் பண்ண எப்படி பண்ணுங்க, எல் வேல்யூ 2வா, அப்போ 2 2 சார் 4, 4 + 1 5, 5 ஆர்பிட்டால் வந்துச்சா. நெக்ஸ்ட் எஃப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆர்பிட்டால் எவ்வளோ ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னாக்கா, எஃப் உடைய எல் வேல்யூ எவ்வளோ 3 இல்லையா, அப்போ 3 2 சார் 6, 6 + 1 7 ஆர்பிட்டால்ஸ் வந்துச்சா. இப்போ சப்போஸ் எலக்ட்ரான் ஃபில் பண்ண பாருங்க, சப்போஸ் இப்போ எஃப் ஆர்பிட்டால்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கேட்டாக்கா 2 × 2l + 1 ஃபார்முலா போடுங்க. ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளோ 3 தானே எஃப்க்கு, அப்போ 3 2 சார் 6, 6 + 1 7, 7 2 சார் 14, அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு பாருங்க. வருதம்மா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோ. இப்படிதாம்மா நம்ம வந்து என்ன பண்றோம், எத்தனை ஆர்பிட்டாலுக்கு எத்தனை எலக்ட்ரான் நம்ம
சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? எஸ். ஓகேம்மா, இப்போ அடுத்தது போயிடலாம். கவனி. இப்போ இந்த ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ண சொன்னாக்கா சம் ரூல்ஸ் இருக்கு. சம் ரூல்ஸ் இருக்கு. அது என்ன சார் ரூல்ஸ் அப்படின்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்குமா. ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. புரியுதா சார்? அது என்ன சார் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா நான் எழுதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், ஆல்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆல்பா தத்துவம் அப்படின்னு சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோ. ஆல்பா தத்துவம்னா மீனிங் என்ன சார் கேட்டாக்கா ஒரு ஆர்பிட்டாலில் ஒரு ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது. ஓகேவா? ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது. ஓகேவா? அது என்ன அந்த ஆர்பிட்டல்ல அந்த ஏறுவரிசை அப்படின்னு கேட்டாக்கா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க மைண்ட்ல பாருங்க. ஸோ இது 1s பா. இது 1s ஆர்பிட்டால். இது 2s 2p ஆர்பிட்டால். இது 3s 3p 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 6s 6p 7s. ஓகேவா? இப்போ நான் எப்படி லைன் பண்றேன்னு பார்த்துக்கோ. வெரி சிம்பிள் லைன். இங்க ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட், 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 நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணாக்கா இதை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிடுப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகும் கேட்டாக்கா சாரி. ஸோ இங்க இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏற மார்க்கு தான் போது எங்க ஸ்டார்ட் முடியுது கேட்டாக்கா இங்க வந்து இப்படி முடியும். புரியுதா? எஸ். இப்போ இதை பார்த்து இந்த ஆட்ரி யாருன்னா ஒரு சொல்லு போலாமா? யார் சொல்றேன் சொல்லுங்க. 1s 1s 2s 2s 2p 2p 3s 3s 3p 3p 4s 4s 3d 3d 4p 4p 5s 5s 4d 1 செகண்ட். ஓகே. 4p நெக்ஸ்ட் வந்து 5p 4p அப்புறம் 5s. 1 செகண்ட்மா. 5s 5s அப்புறம் நம்ம சொன்னீங்க 4d 4d 5p 5p 6s 6s 4s
4f 5D, 5d 6P, 6p 7S. 7s. இதுதான் இந்த ஆல்பா தத்துடைய ஆர்டர். இந்த ஆர்டர் தான் நீங்க என்ன பண்ணணும், எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபில் பண்ண கேட்டாக்கா, நமக்கு எடுத்துக்கிட்ட எலமெண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதை பொறுத்தா ஃபில் பண்ணணும். நீ எக்ஸஸா ஃபில் பண்ணக்கூடாது, கீழே வந்து என்ன பண்ணக்கூடாது, டிக்ரீஸா பண்ணக்கூடாதுமா. எத்தனை ஆர்பிட்டலா பண்ணக்கூடாது. இப்ப யாராவது சொல்லும் பார்க்கலாம், இப்ப வந்து நம்ம 5Dன்னு இருக்கலாமா இங்க, எஸ் நோ, இந்த 5D இருக்குல்ல, இந்த 5Dல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஃபைவ்டில எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 சார். என்னோமா இப்ப உங்க பாருங்க, 22 சார். டினாவே நம்ம எவ்வளவு எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம்? 10. அப்ப 10 எலக்ட்ரான் சொல்லணும். புரியுதுங்களா? நான் கேட்டது வந்து 5Dல மட்டும் கேட்டானு, எல்லாமே கேட்கல உங்களை. புரியுதுமா? இப்ப சப்போஸ் வந்து இங்க 7s வச்சுக்கோ, எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? எஸ்னாவே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். கரெக்டாமா? எஸ்னாவே 2 எலக்ட்ரான்ஸ். எஸ்னாவே 2 எலக்ட்ரான்ஸ். நல்லா கவனி, இங்க பாருங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான்ஸ் தனியா கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்க தெரியாத இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரான்ஸ், இதுதான் வந்து எலக்ட்ரான்ஸ். இதுல என்னது, ஆர்பிட்டால்ஸ். எஸ்னா 1 ஆர்பிட்டாலு 2 எலக்ட்ரானு, பீனா 3 ஆர்பிட்டாலு 6 எலக்ட்ரானு, டீனா 5 ஆர்பிட்டாலு 10 எலக்ட்ரானு, எஃப்னா 7 ஆர்பிட்டாலு 14 எலக்ட்ரான்ஸ். புரியுதாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் முடிச்சிட்டுமா. செகண்ட் ரூல் என்னன்னு கேட்டாக்கா, பவுலியன் தவிர்ப்பு தத்துவமா. பவுலியன் தவிர்ப்பு தத்துவம். ஓகேவா? எஸ். இப்போ இந்த ரூல் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுது பாருங்க, ஒரு ஆர்பிட்டல்களில் இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப இயலும் அந்த இரண்டு எலக்ட்ரான்களும் எதிரெதிர் சுழற்சி உடையவை. இந்த இந்த சென்டென்ஸ் உங்க மீனிங் புரியுதா பாருமா? ஒரு ஆர்பிட்டல்களில் 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப இயலும், அந்த 2 எலக்ட்ரான்களும் எப்படி நிரப்ப சொல்றாங்க, எதிரெதிர் சுழற்சியில நிரப்பணும். ஓகேவா? எப்படி சார் கேட்டாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இப்போ இது வந்து ஒரு எஸ்ன்னு வச்சுக்கோ, ஒரு எஸ்ன்னு ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. எப்படி சப்ஸ்டிட் பண்ணி கேட்டா, ஒரு எலக்ட்ரானை அப்வர்டாவும் ஒரு எலக்ட்ரானை டவுன்வர்டாவும் ஃபில் பண்ணணும். புரியுதா? இதுதான் என்னது, எதிரெதிர் சுழற்சி. புரியுதா? எதிரெதிர் சுழற்சி சொல்லுவோம். புரியுதாம்மா? நல்ல கவனி. இப்படி எலக்ட்ரான் போட்டா அது அப்வர்டு, அதே எலக்ட்ரான் எப்படி போட்டா டவுன்வர்டு. கிளியர்? ஸோ இதுல சப்போஸ் இதோடைய வேல்யூ கேட்பாங்கம்மா. இதனுடைய வேல்யூ பார்த்தாக்கா பிளஸ் ஆஃப் பிளஸ் 1/2. ஸோ இதனுடைய வேல்யூ என்னது, -1/2. இது தெரிஞ்சு வச்சுக்கோமா. ஆல்பா தத்துவம் புரிஞ்சதா இருக்கும்? எஸ் சார். ஆல்பா தத்துவம் ஓகேவா? பவுலியன் தத்துவம் ஓகேவா? நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட்
தேர்ட் ஒன் கூட்டு விதி. சார் அதில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார். அது ஓகே ஓகே சார். ஆதித்யா பேர். எஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா சொல்லுமா எங்ககிட்ட. ஓகே இருக்குல்லப்பா இன்னைக்கு கிளாஸ்ல. எஸ் சார். ஓகேம்மா நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் இப்போ டிக்டேட் பண்றேன், நீங்க ரைட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே சார். ஓகே எஸ் ஓகே ரெடி. பாருமா ஹூண்ட் விதி பாருங்க. ஸோ ஹூண்ட் விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டாக்கா நல்ல கவனி. ஆர்பிட்டல்களில் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரப்புதல் ஒற்றைனா ஒவ்வொரு எலக்ட்ரானுமா, ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரப்புதல் பூர்த்தி செய்த பிறகு இரு எலக்ட்ரான் இணையை நிரப்ப வேண்டும். புரியுதாமா? எஸ். இப்போ இதுக்கான மீனிங் நான் எப்படி சொல்றேன் புரிஞ்சுக்குமா? அப்புறம் இங்கிலீஷ் சொல்ல வெயிட் பண்ணுமா ஒரு நிமிஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீன்னு ஒரு ஆர்பிட்டல்னு வச்சுக்கோ. அந்த பீன்னு ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு 3 எலக்ட்ரான் இருக்குமா. ஓகே ஐ மீன் வந்து இது வேணா நம்ம 2p வச்சுக்கலாம். அதே மாதிரி 3pன்னு ஒரு ஆர்பிட்டல் வச்சுக்கோ. அது வந்து ஒரு 4 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி 4pன்னு ஒரு ஆர்பிட்டல் வச்சுக்கோ. அதுல ஒரு 5 எலக்ட்ரான் வச்சுக்கோ. எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா வெரி சிம்பிள். பீனா நமக்கு தெரியும் எத்தனை ஆர்பிட்டல்மா, 3 ஆர்பிட்டல். கரெக்டா? பீனா நமக்கு 3 ஆர்பிட்டால்னு தெரியும் இல்லையா? அப்போ 3 ஆர்பிட்டல் தான். அப்போ எல்லாமே என்னது பி தாமா. இது 2p அது 3p அது 4p அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லாமே என்னது பி ஆர்பிட்டல் தான். கரெக்டா? ஸோ எலக்ட்ரான் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ 2pல 3 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த 3 எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொன்னாக்கா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரானு, அடுத்த ஆர்பிட்டல்ல 1, அடுத்த ஆர்பிட்டல்ல 1. இதை சொல்லதான் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆர்பிட்டலில் ஒற்றை எலக்ட்ரான் நிரப்புதல் பூர்த்தி செய்த பிறகு. புரியுதாமா? எஸ். அப்புறம் தான் பண்ணோம் எலக்ட்ரானிக்ஸ்னா 2 எலக்ட்ரான் இணைய நிரப்பணும், 2 எலக்ட்ரான் இணைய நிரப்பணும் சொல்றாங்க. இப்போ 3 எலக்ட்ரான் இருக்கு, 3 ஃபில் பண்ணியாச்சு. அது 3 ஃபில் பாருங்க, 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் 1 1 1 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அடுத்த எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் இங்க ஃபில் பண்ணணும். இப்படிதான் ஒவ்வொரு ஆர்பிட்டால ஒவ்வொரு எலக்ட்ரான் நிரப்பணும். அப்ப எலக்ட்ரான் தான் மறுபடியும் அதை இணையாக்கணும் சொல்றதுதான் ஓன் சொல். இப்போ 4pல பாருங்க 5 எலக்ட்ரான்ஸ் வச்சு எப்படி ஃபில் பண்ணுங்க, 1 1 1 3 ஆயிடுச்சா, 4 5 இப்படிதான் ஃபில் பண்ணணும். கிளியர்? ஸோ எப்படி ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா இப்படி ஃபில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4pல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது பிரச்சனை விடுங்க, இது பிரச்சனை இல்லை. பட் 3pல 4 எலக்ட்ரான் வச்சுக்கோ. அந்த 4 எலக்ட்ரானை நீங்க இப்படி ஃபில் பண்ணா ராங்கு. புரியுதா? ஸோ பாருங்க எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் 2, அடுத்த ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் கொடுத்தா இப்படி ஃபில் பண்ணா அது ராங்கு. இப்போ 2pல 3 எலக்ட்ரான் வச்சுக்கோ. அந்த 3 எப்படி ஃபில் பண்ணக்கூடாதுமா, இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இங்க 2 எலக்ட்ரானும் இங்க ஒரு எலக்ட்ரானா ஃபில் பண்ண கூடாது. இதை சொல்லதான் என்னதுமா ஒன் ஸ்ட்ரோல் நம்ம சொல்றோம். இது சொல்லதான் இதுமா ஒன் ஸ்ட்ரோல். ஓகேவா? புரியுதா? எஸ். ஓகேமா. இப்போ நம்ம அந்த இங்கிலீஷ் மீடியம் ரைட் பண்ணிக்கோ. நான் டிக்டேட் பண்றேன், ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஒரு நிமிஷமா.
ரெடிமா எழுதிக்கோ, இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோ. Yes, sir. ஓகே, நான் டிகிரி பட்டம் எழுதிக்குமா. ஃபர்ஸ்ட் ஆல்பா பிரின்சிபல். ஓகேவா, இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து Yes, sir. ஆல்பா. ஆல்பா பிரின்சிபல். எதுக்குமா, the molecular orbitals, the molecular orbitals Orbital. are Yes, sir. filled in the are filled in the Or filled. Yes, sir. increasing Filled. Yes, sir. their energy starting with Yes, sir. orbitals of least energy. Yes, sir. புரியுதா பாருங்கம்மா, மறுபடியும் ரீட் பண்ற பார்த்துக்கோ. The molecular orbitals are filled in the increasing order of their energy starting with orbitals of least energy. புரியுதாம்மா, அதாவது Yes, sir. ஆர்பிட்டல்கள் வந்து எலக்ட்ரான் வந்து ஆற்றோடைய ஏறு வரிசையில் தான் நிரப்படும் சொல்லிட்டு தான் இந்த ஆல்பா பிரின்சிபல் சொல்றாங்க. அடுத்துமா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அப்ப எழுதிக்கோ, பவுலி Exclusion. பவுலி Yes, sir. exclusion principle. Okay, எழுதுமா. Okay, sir. A molecular orbitals, a molecular orbital, a molecular orbital Yes, sir. can accommodate only Accommodate only two electrons 2 electrons. Yes, sir. and these two electrons And 2 electrons. Yes, sir. must have opposite Mm. spin. Must have opposite spin. Yes, sir. நல்லா கவனி. A molecular orbital can accommodate only two electrons and these two electrons must have opposite spin. இதுதான் தமிழ் என்ன சொல்லிருப்பேன், ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப இயலும், அந்த 2 எலக்ட்ரான்களும் எதிரெதிர் சுழற்சியுடையவை. ஓகேவா, இதுதான் பவுலியன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, sir. நெக்ஸ்ட்மா ஒன்றுள். ஒன்றுள் சரியா, Yes, sir. எழுதிக்கோ. While filling molecular orbitals, while filling molecular orbitals Yes, sir. of equal energy Yes, sir. of equal energy, pairing of electron Yes, sir. pairing of electron does not take place Yes, sir. until all such molecular orbitals until all such molecular orbitals Yes, sir. are single field
are singly filled Yes, sir. with electrons having Yes, sir. parallel spin. Yes, sir. நல்லா கவனிச்சுக்க முன்னாடி சொல்றேன். While Yes, sir. filling a molecular orbital of equal energy, pairing of electrons does not take place until all such molecular orbitals are singly filled with electrons having parallel spin. Okay, understand? Yes, sir. எஸ் ஓகேம்மா. நல்லா இந்த 3 ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்குமா. ஒண்ணுமே இல்லம்மா, வெரி சிம்பிள். ஆல் பர்பஸ் வந்து அந்த எனர்ஜி ஆர்டர் தான் கரெக்டா ஃபில் பண்ணணும். எனர்ஜி ஆர்டர் நமக்கு என்னது, இதுதான் எனர்ஜி ஆர்டர். இந்த எனர்ஜி ஆர்டர் நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல இப்பவே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் எனர்ஜி ஆர்டர், புரியுதம்மா? Yes, sir. இதுதான் எனர்ஜி ஆர்டர். இந்த எனர்ஜி ஆர்டர் கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியணும், புரியுதம்மா? ஃபர்ஸ்ட் எது வரும், 1s வரும், அப்புறம் 2s, அப்புறம் 2p, அப்புறம் 3s, அப்புறம் 3p. 3pக்கு அப்புறம் என்ன வரணும், 4s தான் வரணும். என்ன வரக்கூடாது, 3d வரக்கூடாது, புரியுதா? அப்புறம் 4p, நெக்ஸ்ட் 5s, நெக்ஸ்ட் 4d, 5p, 6s, 4f, 5d, 6p, 7s. இதான் வந்து அந்த ஆர்டர், ஓகேவா? செகண்ட் நான் சொல்றேன், ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு ஆர்பிட்டல்னு வச்சுக்கோ, ஒரு 3 எலக்ட்ரான் தான் இதை இப்படிலாம் ஃபில் பண்ணக்கூடாது, புரியுதா? தட் இஸ் ராங் வே. ஒரு ஆர்பிட்டல் அப்புறம் 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். அந்த 2 எலக்ட்ரான் எப்படி இருக்கணும், அது மாதிரி வந்து ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும், புரியுதா? சேம் டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னேன், ஆர்பிட்டல் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும், அப்புறம் ரிமைனிங் ஏதாவது என்ன பண்ணணும், ஃபர்தரா மறுபடியும் வரணும், புரியுதா? என்ன சொன்னேன், சப்போஸ் இப்போ 3 எலக்ட்ரானுக்கு வச்சுக்கோ, இப்போ நான் 2pல பாருங்க, 3 எலக்ட்ரானுக்கு தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்டல் 1 இப்படி போடக்கூடாது, அது ராங்கு. எப்படி ஃபில் பண்ணணும், ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும், அப்புறம் எலக்ட்ரான் தான் மறுபடியும் மீண்டும் வரணும், ஓகேவா? புரியுதாம்மா? Yes, sir. எஸ் ஓகேம்மா. இதுதான் ரூல்ஸ்மா. இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண போறோம். சரியா? ரெடி? ஓகேம்மா. நல்லா கத்துக்க, எல்லாருமே நல்லா கத்துக்கணும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனா ரொம்ப சிம்பிள், கெமிஸ்ட்ரி இல்லைன்னா கஷ்டமாயிடும், புரியுதா? நல்லா கத்துக்குமா. இப்போ நான் சிம்பிளா ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் எதுனா வச்சுக்கோ. என்ன எதுற, ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் எதுறமா. இப்போ இந்த ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ சொல்லுப்பா? 1. அப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் 1 சொன்னாக்கா எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்போ? 2. 1. நோ. இசட் வேல்யூ சொன்னாக்கா நம்ம நேற்று பார்த்தோம், மறந்துட்டீங்களா? இசட் வேல்யூ சொன்னாக்கா எலக்ட்ரானோ 1 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், புரியுதா? கிளியர்? இசட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுதான் அதனுடைய எலக்ட்ரான்ஸ், புரியுதாமா? எஸ். சப்போஸ் லிசன், இது கவனியம்மா, இதே வந்து H- வச்சுக்கோ. என்னமா, நம்ம H- இருக்கு அப்படின்னாக்கா இங்க இசட் வேல்யூ மாறாது. இசட் வேல்யூ ஹைட்ரஜன் 1 தான். ஆனா எத்தனை எலக்ட்ரான் கேட்டாக்கா மைனஸ் இருந்தா அது எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். இப்போ எத்தனை மைனஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ரெடி வந்து இசட் வேல்யூ 1, அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு தான் மீனிங். இப்போ ஒரு மைனஸ் எடுத்தா 2 எலக்ட்ரான் மீனிங், புரியுதா? சப்போஸ் H+ சொன்னா என்ன மீனிங் கேட்டாக்கா இசட் வேல்யூ 1, ஆனா இங்க ஒரு பிளஸ் இருப்பதால இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானுமே லாஸ் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும், 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கிளியர்? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ எல்லாரும்? தெரிஞ்சுட்டியாமா? Yes, sir. எஸ். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சோடின்னு ஒரு எலிமெண்ட் எதிர வச்சுக்கோ. இப்ப இதோட இசட் வேல்யூ எவ்வளோ? இசட் வேல்யூ எவ்வளோமா? 11, sir. 11. கரெக்டா? 11. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுல? 11 electrons. Sir. புரியுதா? சப்போஸ் இப்ப நானு அதே Na- சொல்றேன். இப்ப சொல்ல போல இசட் வேல்யூ எவ்வளோ? 12 electrons. இல்ல, நான் இசட் வேல்யூ கேக்குறேன். அது 11 எலக்ட்ரான்ஸ். பட் ஆனா எழுதும் போது எலக்ட்ரான் எவ்வளவு கால் பண்ணி எழுதணும், மைனஸ் சேர்த்து எழுதணும். அப்ப 11 + 1 எவ்வளோ, 12 எலக்ட்ரான்ஸ் நான் சொல்றேன். சப்போஸ் இதே Na+ சொன்னா இசட் வேல்யூ 11 தான். பட் என்ன பண்ணோம், எத்தனை பிளஸ் இருக்கோ அத்தனை என்ன பண்ண கழிச்சிடணும். அப்ப கழிச்சா எவ்வளவு இருக்கும், 10 எலக்ட்ரான்ஸ். கிளியரா? புரியுதாம்மா? Yes, sir. அப்போ ஒரு நல்ல கவனிமா. இப்போ
பிளஸ் மைனஸ்லாம் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரு எலமெண்ட்டுக்கு வரலன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அணுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அணு. அதே பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், அயனி அப்படின்னு சொல்லுவோம், அயான்ஸ். மீனிங் புரியுதா பாருங்க. இத ஆட்டம் சொல்லணும், ஆனா இது என்ன சொல்லணும், அயான்ஸ். புரியுதா? இது பிளஸ் அயான்ஸ், மைனஸ் அயான்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இது என்ன சொல்லுவீங்க, இது என்னது, ஆட்டமா அயான்ஸா? Atom. Atoms. ஆட்டம்ஸ். இது என்ன சொல்லணும் அப்போ, Ions. Iron. அயான்ஸ். ஓகேவா? இது என்ன சொல்லணும், அயான்ஸ். புரியுதா? எஸ். ஓகேமா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் நீங்க ஆட்டமா அயான்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா இப்போ? Yes, Yes, sir. yes, sir. எஸ். அதே மாதிரி எலக்ட்ரான் எப்ப ஆட் பண்ணணும், எப்ப கழிக்கணும், எப்ப அப்படியே எடுத்துக்கணும் தெரியுதா? அணுவா இருந்தா எலக்ட்ரான் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கணும். சப்போஸ் மைனஸ் வந்தா அந்த எலக்ட்ரான் கூட ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் வந்தா அந்த எலக்ட்ரான் கூட சப்டெக்ட் பண்ணி கழிச்சுக்கணும். இதான் முறைமா. புரியுதா? எஸ். இப்ப கவனிங்க. இப்ப நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் போயிடலாம். இப்போ இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு இல்லையா? அப்ப எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ல ஆல்பஸ் பிரகாரம் என்ன ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது? 1s. கரெக்டாமா? Yes, sir. எஸ் ஆர் 1s. இப்போ இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நம்ம இருக்குங்க ஹெச்ல அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ 1sல எவ்வளவு எலக்ட்ரான் போலான்னு கேட்டா ஒரே ஒரு எலக்ட்ரான் போலான்னு மீனிங். இதான் கான்ஃபிக் எலக்ட்ரான் அமைப்பு. அப்போ ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s1 1s1. புரியுதா? எஸ். இப்போ அதே நீங்க H மைனஸ் சொல்ல போகலாம், எப்படி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். அப்ப எப்படின்னா நீ எவ்வளவு எலக்ட்ரான் பார்க்கணும், எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்னமா கான்ஃபிகரேஷன், 1s2 1s2. அதே சப்போஸ் H பிளஸ் பாருங்க, இங்க 0 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன நீங்க 1s0. புரியுதா? கிளியர்? Yes, sir. எஸ். இப்ப நல்லா கவனிவா. இப்ப நீங்களே சொல்லுங்க, சோடியத்துல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 11, sir. 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப 11 எலக்ட்ரான்ஸை அந்த எலக்ட்ரான் ஆல்பஸ் பிளஸ் அந்த வரிசை ஒன்று கொடுத்துருக்கலாமா, அந்த வரிசை பிரகாரம் நம்ம எழுதணும். எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆர்பிட்டல் வரும், 1s ஆர்பிட்டல் வரும். நமக்கு 11 எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே கொடுத்துலாம். சார் நீங்க கேட்கலாம், ஏன் சார் 2 தான் தரீங்க, அது மேல தரக்கூடாது சார் கேட்டேன். சார் நமக்கு தான் இங்க 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா நீங்க ஏன் சார் 2 தான் தரீங்க அப்படி கேட்டா, நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், எஸ்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் சொல்லியிருக்கேன். அதுதான் மீனிங். புரியுதமா? அப்போ 1s 2 ஊத்தாச்சு. அப்ப அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ஆர்டர் என்ன இருக்குமா, 1sக்கு அப்புறம் என்ன இருக்கும், 2s. 2s இருக்கும். கரெக்டா? 2s ரெண்டு போடலாம், 2 தான் போயிடலாம். அடுத்து 2s அப்புறம் என்ன இருக்கும், 2p ஆர்பிட்டல் இருக்கும். அதுல எவ்வளவு போடலாம், 6 எலக்ட்ரான்ஸ் போடலாம். இப்போ இப்ப கால்குலேட் பண்ணுங்க, 2 + 2 4, 4 + 6 10 போட்டாச்சு. ஆனா 11 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப 2pக்கு அப்புறம் என்ன வரும், 3s, sir. 3s. யா. அப்ப 3sல எவ்வளவு போடுங்க இப்போ, 1, sir. 1 தான் போடணும், 2லாம் போட்டுக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரான் என்ன இருக்கோ அதுதான் போடணும். எஸ்னா 2 போடலாம், எலக்ட்ரான் இருந்தா போடலாம், எலக்ட்ரான் இல்லைன்னா என்ன இருக்கோ அதுதான் நம்ம போடணும். நம்மளாம் மாத்தலாம் போடக்கூடாதுமா. புரியுதா? இதுதான் சோடியம் அணுவுடைய எலக்ட்ரான் அமைப்பு. 1s2 2s2 2p6 3s1. யாராவது ஒருத்தர் Na மைனஸ்க்கான எலக்ட்ரான் அமைப்பு சொல்ல பார்க்கலாமா? கரெக்டா சொல்ல போகலாம். நீங்க முதல்ல எவ்வளவு எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணிக்கோ சொல்லுமா. 1s2, 2s2, 2p6, 3s2. வெரி குட், வெரி குட், நைஸ். 2p6 3s2. புரியுதாமா? அடுத்தது Na பிளஸ் சொல்ல போல யாராவது இங்க 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எப்படிமா சொல்லுவீங்க? 1s2, 2s2, 1s2 2s2, 2p6, sir. 2p6 தான் இருக்கும். புரியுதா? கிளியரா? Yes, sir. எஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோ. நான் இங்க சிம்பிள் சொல்லிடுவேன், எலக்ட்ரான் சொல்லுவேன், நீங்க எழுதணுமா. இப்போ இங்க சிம்பிள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்,
எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் சொல்லணுமா? சரியா? ரெடி? ஓகேவா? சிம்பிள் வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டம் 1, நான் இங்க வேணா அட்டம் இங்க போட்டுக்கிறேன் 1 சொன்னால ஒரு எலக்ட்ரான்ஸா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னதுமா? 1s1. அதே மாதிரி எஸ் டிஓ 2 அட்டம் 2, அப்போ எலக்ட்ரான் இருக்கும் 2 எலக்ட்ரான்ஸா இருக்கும். 1s2 sir. அப்போ 1s2. வெரி குட். புரியுதா? அடுத்தது எல்ஐ லித்தியம் அட்டம் 3 இல்லையா? அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? எஸ். அப்ப என்ன எப்படி வரும் கான்ஃபிகரேஷன்? 1s2 2s1. 2s1. அடுத்தது பெரிலியம் அட்டம் 4 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்ன போவோம்? 1s2 2s2. அடுத்தது போரான் அட்டம் 5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்படி எழுதணும் 1s2 2s2 2s2 2p1. அடுத்தது கார்பன் 6 இல்லையா? இப்ப எப்படி எழுதுவீங்க? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப எப்படி சார் கேட்டாக்கா 1s2 2p2. கரெக்டா? எஸ். அடுத்தது 7. இது நைட்ரஜனா? 7 எப்படி ஃபில் பண்ணணும்? இங்க 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சொல்லுங்க போதும். 1s2 2s2 2p3 sir. 3. கரெக்டாமா? ஓகேம்மா. இது கூடவே நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்ன சார் கேட்டாக்கா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அப்புறம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான், ஐ மீன் தமிழ்ல இணைதிறன் எலக்ட்ரான். அடுத்தது வேலன்சி. வேலன்ஸ் தமிழ்ல இணைதிறன் சொல்றோமா? இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வேலன்ஸை கால்குலேட் பண்ண ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்கு. அது என்ன கேட்டா பாத்துக்க. 1னா 1, 2னா 2, 3னா 3, 4னா 4, 5னா 5, சாரி 5னா 3மா. இதை மட்டும் நான் வச்சுக்கோ. 6னா 2, 7 சொன்னா 1, 8 சொன்னாக்கா 0. இது நல்லா கவனி. இது வேலன்ஸ் எலக்ட்ரான், இது வேலன்சி. புரியுதா பாருங்க? வேலன்ஸ் எலக்ட்ரான் 1னா இப்ப வேலன்ஸ் எவ்வளோமா? 1. ஆமா தானே? எஸ் நோ? Yes sir. வேலன்ஸ் எலக்ட்ரான் 2னா வேலன்சி 2. வேலன்ஸ் எலக்ட்ரான் 3னா வேலன்சி 3. வேலன்ஸ் எலக்ட்ரான் 4னா வேலன்சி 4. வேலன்ஸ் எலக்ட்ரான் 5னா வேலன்சி 3 தான். புரியுதா? வேலன்ஸ் எலக்ட்ரான் 6னா வேலன்சி 2. வேலன்ஸ் எலக்ட்ரான் 7னா வேலன்சி 1. வேலன்ஸ் எலக்ட்ரான் 8னா வேலன்சி 0. ஓகேவா? ஓகேம்மா. இப்ப சொல்லுங்க சார், இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சா வேலன்ஸ் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னு சொன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் சொல்லிக்கிறேன் நானு. 2 sir. 2. Pனா 6 sir. D சொன்னா 10 sir. 10. Fன்னு சொன்னாக்கா 14 electrons. 14. கரெக்டாமா? நல்லா புரிஞ்சுக்க. இப்ப அதே மாதிரி ஆல்பா பிரின்சிபல்ல இந்த ஸ்ட்ரக்சரோட ஞாபகம் வரணும். இந்த காமிக்கிறத பார்த்துக்க இதுவும் ஞாபகம் வரணும். 1sல என்ன மட்டும் தான் இருக்கு? 1s மட்டும் தான் இருக்கு. 2ல என்ன இருக்கு? 2s 2p மட்டும் தான் இருக்கு. 2d ஒண்ணு இருக்காமா? No sir. இல்ல. 1p ஒண்ணு இருக்கா? இல்ல இல்லையா? 3ல 3s 3p 3d தான் இருக்கு. 3f ஒண்ணு இல்ல. அப்போ நல்ல கவனி. 1s மட்டும் இருக்கு, 2s 2p இருக்கு, 3s 3p 3d இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னாக்கா
1s கம்ப்ளீட்டா எஸ்ல 2 எலக்ட்ரான் இருந்தா அது கம்ப்ளீட்லி ஃபீல்டு, அது வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடையாதுமா. ஐ மீன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, ஆனா வேலன்ஸ்னா அது 0 சொல்லுவோம். நான் வெயிட் பண்ண சொல்றேன். ஆனா 2s 2p சொன்னாக்க நான் சொல்லணும் 2s 2 இருக்கணும், 2p 6 இருக்கணும். இது இருந்தா என்னது, ஐ மீன் 2s 2 இருக்கும், 2p 8 இருக்குமா. ஓகேவா, இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். இதுல எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து சொல்லலாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். இப்ப நான் பாருங்க, அதை இங்க வர பாருங்க. இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க பாலாம். 1sல இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, கரெக்டா இல்லையா? நம்ம மேல பொறுத்த எலக்ட்ரான். அப்ப இந்த எலக்ட்ரான் 1 இருந்தா அப்ப வேலன்ஸ் எவ்வளவு சொல்லுவீங்க? 1 தான் சொல்லுவீங்க. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 சொன்னா வேலன்ஸ் தான் சொல்லுவீங்க, 1 தான் சொல்லுவீங்க. புரியுதா? ஏன்னா 1 1. ஓகேவா, கிளியரா? Okay, sir. Okay, sir. அம்மா 1 செகண்ட்மா. அம்மா நான் பேச கேக்குதாம்மா? Yes, sir. ஓகேம்மா, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ்மா. இங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, சம்வாட் ரைஸ், அதனால நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. டுமாரோ பாப்போமா ரிமைனிங் வந்து. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. நோ டவுட். ஓகேம்மா, ஓகேம்மா. தேங்க்யூ டு ஆல். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.